அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே, நான் ரசார் எல்லாரும் நலமாயிருக்கல அல்ஹம்துலில்லாஹ். துவாக்களில் சேர்த்துக்கொள்ளுங்கோ. நானும் உங்களுக்காக பிரார்த்தித்தவனாக ஒரு கதை ஒன்று செல்வேன். என்னன்னு சொன்னா, ஒரு தோட்டத்துல பல வகையான மரங்கள் இருந்துச்சாம். வாழை மரம், மா மரம், ஆரஞ்சு மரம், புருத்துக்கால், மூஸ், மங்கா, துஃபா. சும்மா கடைக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் தெரியும் ஒரு பாஷை அப்படி. அப்போ மாமரம் பேசிட்டான் என்னன்னு சொன்ன தற்பெருமை, நான் தான் மிகவும் இனிப்பானவன் சொல்லிட்டான். அப்போ ஆரஞ்சு சொல்லிட்டான் என்னன்னு சொன்னா, நான் தான் சத்தானவன் சொல்லிட்டான். அப்போ வாழைப்பழம் சொல்லிட்டான் என்னன்னு சொன்னா, நான் தான் ஜீரணத்துக்கு எப்பவும் உதவியாக இருப்பவன் சொல்லி. அப்ப தோட்டக்காரர் வந்து சொல்லாதுன்னு சொன்னா, புன்னகைத்தபடி கொஞ்சம் நிறுத்துங்கள். இப்ப நீங்க எல்லாரும் ஒவ்வொரு இயல்பு, ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு இயல்பாகவும் ஒவ்வொரு குணாதிசயங்களோட இருக்கிறதால என்னுடைய தோட்டம் அழகாக இருக்கு. நீங்க எல்லாரும் ஒரே அம்சமாக இருந்தால் என்னுடைய தோட்டமாகவே இருக்காது. வாழை கனி நோயாளிகளுக்கு தேவை. மாம்பழம் குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஆரஞ்சு பழம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று சொன்னுடனே அப்ப மரங்கள் விவாதங்களை நிப்பாட்டி போட்டு தங்களுடைய வேறுபாடுகள் தான் தங்களுடைய வலிமை என்று சொல்லி புரிந்து கொண்டன. அதாவது நம்முடைய வேறுபாடு தான் நம்மளுடைய தனித்தன்மையை காட்டுது என்கிற விஷயம். ஒற்றுமை என்பது, அதாவது டிக்கெட் விழுந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பதல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கி, தனி இயல்பு இருக்கி, தனித்திறன் இருக்கி என்கிறத மதித்து அவர்களுடைய அந்தஸ்தையும் அவர்களுடைய இடத்தையும் கொடுப்பதுதான் அந்த அம்சம் என்று சொல்வதோடு மேலும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் சொன்னா, அண்மையில ஒரு வானொலி நிகழ்ச்சியில கேட்டுக்கிறீங்க போல, ஒரு தொகுப்பாளர்கிட்ட ஒருவர் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்ல ஒரு டெய்லர் வேலை செய்யறவர், டெய்லரிங் ஒர்க் பண்றவர். அப்ப அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றார். அப்ப அவர் பேசும்போது அவருடைய ஒரு கவலையை முறைகிறார். சொன்னா, நான் நேரமும் தொழில் 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 என்று பிஸியா இருக்கேன், எனக்கு நண்பர்கள் இல்லை என்று சொல்லி செல்லும் போது அந்த வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்கார், சரி அப்படி உங்களோட கஸ்டமர் யாராருக்கு ஒர்க் பண்ணுவீர் கேட்ட உடனே அவர் சொல்லாருன்னு சொன்னா, நான் பெரிய பெரிய மினிஸ்டர்மாருக்கு உடுப்பு தைக்கிற, டாக்டர்ஸுக்கு உடுப்பு தைக்கிற, எம்பிமாருக்கு உடுப்பு தைக்கிற, அதிகாரிகளுக்கு உடுப்பு தைக்கிற, மேலும் பல அவர் சொல்லார் சாமானியர்கள் உட்பட எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்றதுன்னு செல்லும் போது அப்ப அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொல்வார், ஏன் நீங்க இவ்வளவு பேரை நீங்க தேடி வச்சிருக்கீங்க தானே, ஏன் உங்களுக்கு நண்பர்கள் இல்லை என்று சொல்லி அப்படி சொல்றார் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர். அப்ப எனக்கு மனசுல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, காலப்பதிமாவும் 2014 வாக்குல கொழும்புல நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சேன். கிராமத்துல எங்கடாக்குள்ள கம்பெனி தான். ஒரு கொமர்ஷியல் பேங்க் மேனேஜர். ஆனாலும் ஒரு 3 மெஷின் வாங்கி ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கு மாஷாவா பெரிய ஒரு கம்பெனி. அது நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான கம்பெனி தான். அப்ப அதுல வேலை செஞ்ச நிறைய டிபார்ட்மெண்ட் எனக்கு ஆன்லைன் வேலை பிடிக்கல, இருந்தானே சார்டர் ஆகுறானே. அப்ப அப்ப அந்த 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 ஏரியாவுக்கு பொறுப்பா இந்த சூப்பர்வைசர் என்னை நோட் பண்ணி போட்டு சொன்னார், என்னன்னு சொன்னா, லீவு நாளுக்கு வந்து நீ அங்கே போகாத, நீ எங்களோட விட்ட வா, இந்த கூட ஒன்றும் வாங்கிடாத, நீ எங்களோட விட்ட வான்னு சொல்லி சொன்னான். பாருங்க, போகிற போக்கில் மனிதத்தை சிந்தி விட்டு போகிற ஒரு அறிமுகமற்ற மனிதராக இருந்துச்சு போறதான் இந்த வாழ்க்கை. நாம எதிர்பார்க்கிறது இவியல்கிட்ட தான் கிடைக்கணும், அவியல்கிட்ட தான் கிடைக்கணும்ன்றது இல்லை. அது பிற சமூகத்துக்கிட்ட இருந்து கிடைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ தான் வாழ்க்கைன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு போறதான் வாழ்க்கை. ஒரு சின்ன ஒரு மனக்குமுறலை சொல்லி முடிக்கணும்னு சொன்னா, சந்தீபம்
பாய்.